Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ January 6க்கான current affairs தான் பார்க்க போறோம். First question என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். World Day of War Orphans is observed on, ஓகேவா? ஸோ World Day of War Orphans அப்படின்றத எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா January 6th தான் வந்து செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ஸ்ல நிறைய வார்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, ஓகேவா? ஸோ இதனால இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை இழந்து இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க, ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மென்டலாகவும் சரி, பிசிக்கலாகவும் சரி, சோஷியல் வைஸாகவும் சரி வந்து குழந்தைகள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸோட இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து மென்டலா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் இந்த வார்னால பேரண்ட்ஸ் இறந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்க வந்து மென்டலா பயங்கரமா அஃபெக்ட் ஆகி அகைன் அவங்க ஸ்கூல் போறதுக்கே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகுது. ஸோ அந்த பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதை பத்தின அவேர்னஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் January 6th வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க, ஓகே? அண்ட் இந்த டேவை வந்து ஃபர்ஸ்ட் யாரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரெஞ்சு ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை சொன்னாங்க, ஓகேவா? பிரெஞ்சு ஆர்கனைசேஷன், அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா SOS Enfants அண்ட் டெட்டர்ஸஸ் அப்படின்றது தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய நேம். ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணணும், அதை பத்தின அவேர்னஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டேவை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகே? அண்ட் January 1st அப்படின்றத நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா DRDO உடைய 64th ஃபவுண்டேஷன் டேவா செலிப்ரேட் பண்றோம் அண்ட் குளோபல் ஃபேமிலி டேவாவும் வந்து செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா? ஸோ January 3rd அப்படின்றது வந்து ரெண்டு பர்சன்ஸோடைய பர்த் ஆனிவர்சரி. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சரா நம்ம கன்சிடர் பண்ற சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற பர்சன் அண்ட் ராணி வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருடைய பர்த் ஆனிவர்சரி எப்போ அப்படின்னா January 3rd அப்படின்றது, ஓகேவா? அண்ட் January 4th வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பிரைல் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா? வேர்ல்ட் பிரைல் டேவா வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா January 4th அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம், ஓகே? ஸோ January 6th அப்படின்றது என்ன டே? வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், which payment bank has partnered with Park Plus to offer a FASTag based smart பார்க்கிங் சொல்யூஷன், ஓகேவா? ஸோ இதுல எந்த பேமெண்ட் பேங்க் வந்து இந்த பார்க் பிளஸோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க, எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்டாக் பேஸ்டு ஸ்மார்ட் பார்க்கிங் சொல்யூஷன். ஸோ இந்த ஃபாஸ்டாக் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டோல்கேட்ஸ்ல வந்து நம்ம ஃபாஸ்டாக் மூலியமா வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடலாம். ஸோ லைன்ல நின்று அவங்க கவுண்டர்ல பே பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்டாக் மூலியமாவே வந்து பே பண்ணிடலாம். அண்ட் இந்தியாவில் வந்து இந்த ஃபாஸ்டாக் அப்படின்றத வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஓகேவா? ஸோ அதுல டாப் 5ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ், ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்தியால இந்த ஃபாஸ்டாக் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற டாப் 5 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்காங்க. ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் வந்து யாரு கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க் பிளஸோட டைப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த பார்க் பிளஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு மொபைல் ஆப் தான், ஓகேவா? ஸோ இந்த பார்க் பிளஸ் அப்படின்றது என்ன, அதுவும் ஒரு மொபைல் ஆப். அண்ட் இந்த மொபைல் ஆப் மூலியமா என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங் லாட்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதை வந்து ப்ரீவியஸாவே புக் பண்ணலாம், இல்லை உங்களுடைய கார் வாஷா இருக்கலாம், இல்லை ஃபாஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ரீசார்ஜ் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரியான எல்லா சர்வீசஸுமே எதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்க் பிளஸ் ஆப்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியால வந்து இவங்களுடைய சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ 1500க்கு மேல சொசைட்டிஸ்ல வந்து இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் 30 மால்ஸ்ல வந்து இந்த பார்க் பிளஸ் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய இந்த பார்க்கிங் லாட்கான ஃபெசிலிட்டிஸ், ஸோ அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரீசெண்டா
ஏர்டெல் வந்து யார் கூட டை அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பார்க் பிளஸோட தான் டை அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் சொல்யூஷனுக்காக தான். ஓகேவா? ஸோ பார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம கேஷ்லெஸ் மூலியமா ஆப் மூலியமாவே பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைன்ல நிக்க வேண்டியது இல்லைல்ல. ஓகேவா? ஸோ நம்ம மால்ஸ்க்கே போய் பார்க் பண்ணாலும் எக்ஸிட் ஆகும்போது நம்ம லைன்ல நின்று தான் பே பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து பார்க் பிளஸோட பண்ணதுனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஜிட்டல் பேல வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பிளேசஸ்ல ஓகேவா? ஸோ இந்தியால நிறைய பிளேசஸ்ல வந்து ஸ்மார்ட் பார்க்கிங் அந்த சொல்யூஷனுமே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கான ஒரு பார்க்கிங் ஏரியா அப்படின்றதுமே வந்து இந்தியால நிறைய பிளேசஸ்ல இருக்கு. அண்ட் சென்னையிலயுமே வந்து நிறைய பிளேசஸ்ல அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டையுமே வந்து நம்ம இது மூலியமா வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அனுபத்ரா பிஸ்வாஸ் அப்படின்ற பர்சன் வந்து எம்டி அண்ட் சிஇஓவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை வந்து ஆர்பிஐ வந்து எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய செகண்ட் ஷெட்யூல் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ செகண்ட் ஷெட்யூல் ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஓகே. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே அந்த செகண்ட் ஷெட்யூல் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்து ரீசெண்டா ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேடிஎம் பேமெண்ட் பேங்கா இருக்கட்டும், ஃபினோ பேமெண்ட் பேங்கா இருக்கட்டும், ஸோ இதை வந்து ஆர்பிஐ வந்து அவங்களுடைய செகண்ட் ஷெட்யூல் ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டா ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல் கீழே எதை ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which bank has started lending in alternate reference rate? ஓகேவா? ஸோ ரீசெண்டா எந்த பேங்க் வந்து இந்த alternate reference rate அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைபார் அப்படின்றத வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ லைபார் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்றது. ஓகே. ஸோ லைபாரோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர், அதாவது பொதுவா இப்போ நம்ம இந்தியாக்குள்ளேயே வந்து நம்ம லோன் வாங்குறாங்க. ஸோ ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை யாரு செட் பண்ணுவா? ஸோ எது மூலியமா செட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி வேர்ல்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கிட்ட இருந்து லோன் வாங்க, கமர்ஷியலாவும் சரி இல்ல மார்ட்கேஜாவும் சரி, ஸோ அந்த மாதிரி லோன் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைபார் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செட் பண்ற ஒரு பெஞ்ச் மார்க் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்டர் கண்ட்ரிக்குள்ள லோன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆஃபர் பண்றது தான் எது அப்படின்னா இந்த லைபார் அப்படின்றது. அண்ட் கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ஓகேவா? ஸோ ரீசெண்ட் இயர்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேண்டல் நடந்தது. ஓகேவா? அதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறமா இந்தியால இருக்கிற எந்த பேங்க்குமே வந்து இந்த லைபார் சொல்ற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்டுக்கு கீழே ஆல்ரெடி என்னென்னலாம் எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் லைபார் மாதிரியே தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்யூர்ட் ஓவர்நைட் ஃபினான்ஷியல் ரேட் அப்படின்றது. ஓகேவா? SOFR. ஓகே. ஸோ செக்யூர்ட் ஓவர்நைட் ஃபினான்ஷியல் ரேட் அப்படின்றது ஒன்று. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெர்லிங் ஓவர்நைட் இன்டர் பேங்க் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் வந்து இப்போ நம்மளுடைய வேர்ல்ட்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட். ஓகேவா? ஸோ லைபாரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிமிலரா அதே மாதிரி இருக்கிற வேற ரெஃபரன்ஸ் ரேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுல நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ செக்யூர்ட் ஓவர்நைட் ஃபினான்ஷியல் ரேட் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்டெர்லிங் ஓவர்நைட் இன்டர் பேங்க் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ரீசெண்டா இந்தியால வந்து சில பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்டை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் தி பேங்க் தான் எது
எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்டுக்கு கீழே எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா செக்யூர்ட் ஓவர் நைட் பினான்சியல் ரேட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதை வந்து யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ராஜ்கிரண் ராய். ஓகேவா? ஸோ அதோட எம்டி அண்ட் சிஓவை யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா ராஜ்கிரண் ராய் அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் பீப்புள் டு க்ரோ வித் அப்படின்றது வந்து யூனியன் பேங்க் உடைய டேக் லைனா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அண்ட் லைபார் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்து மைபார் அப்படின்னு சொல்லியும் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட் அப்படின்றது. ஸோ இந்தியாக்குள்ள ஒரு அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் கிட்ட லோன் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க் கிட்ட லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செட் பண்ற ஒரு பெஞ்ச் மார்க் என்டிட்டி தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லைபார் அப்படின்றது வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல அதாவது லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். ஸோ ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரியான லோன்ஸ் அண்ட் மார்க்கேஜஸ் வாங்கும்போது அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செட் பண்ற என்டிட்டி தான் லைபார். ஸோ அதுல ஸ்கேண்டல் நடந்ததால தான் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்குள்ள அதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கிற அந்த பெஞ்ச் மார்க் என்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைபார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மும்பை பேஸ்டு இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்றது தான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன். Which city is going to organize the 24th conference on e-governance? ஓகேவா? ஸோ இந்த இ-கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதோடைய 24th எடிஷனை வந்து எந்த சிட்டில ஹோஸ்ட் பண்றாங்க, எந்த சிட்டில நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஜனவரி 7th and 8th வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அவார்ட் ஃபார் இ-கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நேஷனல் அவார்ட் ஃபார் இ-கவர்னன்ஸ். இந்தியாவில் வந்து இ-கவர்னன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் வந்து பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? சென்ட்ரா இருக்கலாம், இல்ல ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? ஸோ யாரு வந்து பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இந்த கான்ஃபரன்ஸ்ல. ஓகேவா? ஸோ 24th எடிஷன் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ்ல வந்து அதுக்கான அவார்ட்ஸை வந்து பிரசென்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸ்ல யாரு வந்து பெஸ்டா இ-கவர்னன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான தீமும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் டெக் ஹெட். ஓகேவா? இந்தியாஸ் டெக் ஹெட் டிஜிட்டல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? டிஜிட்டல் கவர்னன்ஸ். ஓகே. ஸோ இந்தியாஸ் டெக் ஹெட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஃபார் தி போஸ்ட் பேண்டமிக் சுச்சுவேஷன் சொல்லலாம், இல்ல போஸ்ட் பேண்டமிக் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? ஸோ பேண்டமிக் அப்புறமா வந்து இந்தியாவில் அந்த இ-கவர்னன்ஸ் அப்படின்றத இந்தியாவில் இருக்கிற எந்த சிவில் சர்வன்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க வந்து பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து அவார்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? டோட்டலா எத்தனை கேட்டகரிக்கு கீழே அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 6 கேட்டகரிக்கு கீழே 26 அவார்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 6 கேட்டகரிக்கு கீழே 26 அவார்ட்ஸை கொடுக்குறாங்க. இதுல 12 கோல்ட்ஸ், 13 சில்வர் அண்ட் ஒரு ஜூரி அவார்டு அப்படின்றது வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? 12 கோல்ட்ஸ், 13 சில்வர் பிளஸ் 1 ஜூரி அவார்டு அப்படின்றது வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். அண்ட் இந்த கான்ஃபரன்ஸை வந்து யார் ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவரன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ DARPG, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவரன்ஸ் அவங்களும் பிளஸ் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணது. ஓகே. ஸோ இந்த 24th எடிஷன் ஆஃப் நேஷனல் இ-கவர்னன்ஸ் அப்படின்ற கான்ஃபரன்ஸை யார் ஆர்கனைஸ் பண்ணா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் பப்ளிக் கிரீவரன்ஸ் பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இதை இனாகிரேட் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இதை இனாகிரேட் பண்ணது
இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இருக்கார் இல்லையா, ஓகேவா. சோ அவர் தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ இனாகிரேட் பண்ணது. ஓகே, சோ இத ஆர்கனைஸ் பண்ணது 3 ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. பட் இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஓகேவா. சோ அவர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஜிதேந்திர சிங் அப்படின்ற பர்சன் ஹைதராபாத்ல ரீசெண்டா இந்த கான்ஃபரன்ஸை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீம் மறந்துடாதீங்க, இந்தியாஸ் டெக் அஹிட் அண்ட் டிஜிட்டல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட் பேண்டமிக் இன் தி வேர்ல்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், which state or union territory government has signed a MOU with Dubai-based Lulu Group to set up a food processing and logistic hub? ஓகேவா. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் லாகிஸ்டிக் ஹப்ஸை வந்து ஒரு ஸ்டேட்ல செட் பண்ண போறாங்க. எந்த குரூப் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாயில இருக்கிற லூலு குரூப் அப்படின்றவங்க தான் வந்து செட் பண்ண போறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியால எந்த ஸ்டேட்ல வந்து அவங்களுடைய ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை செட் பண்றாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து செட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ ரீசெண்டா துபாயில நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சின்ஹா இருக்காரா. ஓகேவா. ஸோ அவர் வந்து ரீசெண்டா பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அண்ட் இந்தியா அண்ட் துபாய்க்கும் நடுவுல ஆல்ரெடி வந்து நல்ல வேலை தான் வந்து ட்ரேடிங் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாலேயே வந்து சாஃப்ரானா இருக்கட்டும், ஓகேவா. சாஃப்ரான் அப்படின்றது குங்குமப்பூவா, சாஃப்ரான், ஆப்பிள், வால்நட், ஆல்மண்ட், ஓகேவா. சோ இது எல்லாம் வந்து இந்தியால எந்த ஸ்டேட்ல அதிகமா வந்து ப்ரொடக்ட் பண்றாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து பண்றாங்க. ஓகேவா. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா. சோ அதை வந்து யுஏஇ கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரேட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இவர் அட்டன் பண்ண இந்த கான்ஃபரன்ஸ்ல சாஃப்ரான் அப்படின்றதுக்கு வந்து ஜிஐ டேக்குமே கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அண்ட் எந்த ஸ்டேட்டுடைய சாஃப்ரானுக்கு ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிடைக்கிற அந்த சாஃப்ரானுக்கு வந்து ஸ்பெஷலா ஜிஐ டேக் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதை வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து அவரு, அதாவது யுஏஇ மார்க்கெட்ல வந்து புதுசா வந்து அதை அவரு இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ ரீசெண்டா துபாய் பேஸ்டு லூலு குரூப் வந்து இந்தியால இருக்கிற எந்த யூனியன் டெரிட்டரியில வந்து அவங்களுடைய ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் லாகிஸ்டிக் யூனிட்டை வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சின்ஹா அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. ஓகேவா. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகர் அப்படின்ற சிட்டியை வந்து ரீசெண்டா எதுல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோ உடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து என்ன ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகர்பல் அப்படின்ற ஃபெஸ்டிவலை வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அந்த அகர்பல் அப்படின்ற ஃபால்ஸ்ல தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்து டூரிசம் செக்டார்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல தான் வந்து அங்க ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், 19th meeting of National Tiger Conservation Authority was held under the chairmanship of National Tiger Conservation Authority அப்படின்றது வந்து ரீசெண்டா நடந்தது. அதோடைய எத்தனாவது மீட்டிங் நடந்ததா? 19th மீட்டிங் வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. யாருடைய தலைமைக்கு கீழே அந்த மீட்டிங் நடந்தது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டைகரை வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ல தான் வந்து ஆல்ரெடி இதை வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் இந்தியால தான் வந்து வேர்ல்ட்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால வந்து டைகர்ஸ் அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு. அண்ட் ரீசெண்டா தான் நம்ம டைகரை பத்தின நியூஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல மட்டுமே வந்து இந்தியால 126 டைகர்ஸ் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அதுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் தி டைகர் எந்த ஸ்டேட்ல இறந்தது அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல 44, மகாராஷ்டிரால 26 அண்ட் கர்நாடகால 14 டைகர்ஸ். ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் டெத் ஆனது அந்த ஸ்டேட்ல தான். அண்ட் இந்தியால எந்த ஸ்டேட்ல டைகர்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுலயும் மத்திய பிரதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு. ஓகேவா. ஸோ இந்தியால டைகர் அப்படின்றத வந்து கொஞ்சம் பாதுகாத்துட்டு கன்சர்வேஷன்ல தான் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்ட் ஃபுல்லாவே அது கம்மியாயிட்டு இருக்கும்போது இந்தியாலையுமே வந்து அதை பாதுகாப்பா தான் வந்து பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ அதோடைய
அது ரிலேட்டடான நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மீட்டிங், அதோடைய 19th மீட்டிங் தான் வந்து நடந்தது. ஓகே, அதுபடி பார்க்கும்போது இந்தியால மொத்தமா எத்தனை டைகர் கன்சர்வேஷன் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா. ஸோ இந்தியால மொத்தமா எத்தனை டைகர் கன்சர்வேஷன் இருக்கு அப்படின்னா 51 டைகர் கன்சர்வேஷன் அப்படின்றது இருக்கு. ஓகேவா. அண்ட் இந்த 51 டைகர் கன்சர்வேஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அதுல இந்தியால இருக்கிற ரிவர்ஸ், ஓகேவா. சோ இந்தியால நிறைய நதிகள் அப்படின்றது இருக்கு. அதுல ஒரு 35 நதிக்கான ஆரிஜினேட், ஓகேவா. சோ அந்த 35 நதி வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு, எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 51 டைகர் ரிசர்வ்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. சோ இந்தியால எத்தனை டைகர் கன்சர்வேஷன் அப்படின்றது இருக்கு? 51 டைகர் கன்சர்வேஷன் அப்படின்றது இருக்கு. ஓகேவா. சோ இந்த 51 டைகர் கன்சர்வேஷன்ல இருந்து ஒரு 35 நதி, ஓகேவா. சோ 35 நதி வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 35 ரிவர் அப்படின்றது வந்து இந்த 51 டைகர் கன்சர்வேஷன்ஸ்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இதுக்கான நிறைய ஆக்ஷன் பிளான்ஸ் அப்படின்றதையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால வந்து ஒரு 7 பிக் கேட்ஸ் ஃபேமிலி, இந்த டைகரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிக் கேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு 7 பிக் கேட் ஃபேமிலி வந்து அந்த என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை தான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 50 டைகர்ஸை வந்து அவங்க இந்த டைகர் கன்சர்வேஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் பிளான் ஃபார் ரீஇன்ட்ரோடக்ஷன் ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு 7 அந்த பிக் கேட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 7 இதை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், கன்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல ஒண்ணுதான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீட்டா அப்படின்றது. ஓகேவா. ஸோ சிறுத்தைகளை தானே வந்து நம்ம சீட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த சீட்டா அப்படின்றது. இது மட்டும் இல்லாமயே இன்னும் நிறைய பிளான்ஸ் அப்படின்றத வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஓகேவா. ஸோ ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ், என்னது 75th இண்டிபெண்டன்ஸ் இயர்க்காக செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா. ஓகேவா. ஸோ அதுல இந்தியா ஃபார் டைகர்ஸ் எ ராலி ஆன் வீல்ஸ் அப்படின்றதையும் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கீழே இந்தியா ஃபார் டைகர்ஸ் எ ராலி ஆன் வீல்ஸ் அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் அட்லஸ் அப்படின்றதையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இந்த வாட்டர் அட்லஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 51 டைகர் ரிசர்வ்ல ஆல்ரெடி 35 நதிக்கான ஆரிஜினேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 35 நதிகளை பத்தின ஒரு மேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் எது அப்படின்னா இந்த வாட்டர் அட்லஸ் அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற 14 டைகர் ரிசர்வ், ஓகேவா. சோ என்ன அப்படின்னா இந்த 14 டைகர் ரிசர்வ் கன்சர்வேஷன் அஷ்யூர்ட் அண்ட் டைகர் ஸ்டாண்டர்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. சோ இந்தியால இருக்கிற 11 டைகர் கன்சர்வேஷன்ல 14 டைகர் கன்சர்வேஷனை எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் அஷ்யூர்ட் அண்ட் டைகர் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. கன்சர்வேஷன் அஷ்யூர்ட் அண்ட் டைகர் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2013ல தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 51 கன்சர்வேஷன்ல இருந்து 14 கன்சர்வேஷனை வந்து இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மீட்டிங்க்கு வந்து சேர்மனா யார், சேர்மன்ஷிப்பா வந்து யார் இருந்தா அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டர் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கார் இல்லையா, யாரு, பூபேந்திர யாதவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து சேர் பர்சனா ஆக்ட் பண்ண பர்சன். நெக்ஸ்ட், Ganjam district in which state has been declared as a child marriage free. ஓகே. ஸோ எந்த ஸ்டேட்ல இருக்கிற இந்த கஞ்சம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து சைல்ட் மேரேஜ் ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒடிசால தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஒடிசால இருக்கிற கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிர்பயா காதி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ என்ற இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிர்பயா காதி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கீம்க்கு கீழே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ அங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 to 18 ஏஜுக்கு உள்ள இருக்கிற கேர்ள்ஸ், ஓகேவா,
ஸோ இந்த ஏஜ் கேர்ள்ஸ் வந்து யாராவது கண்டினியூஸா 5 டேஸ்க்கு மேல லீவ் எடுத்தாங்க அப்படின்னா உடனே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சைல்ட் மேரேஜ். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் இயராவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 450 கிட்ட சைல்ட் மேரேஜஸ் அப்படின்றத வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேர்ள் சில்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங் கொடுத்து ரீசெண்டா இந்த கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நிர்பயா காதிக்கு கீழே வந்து யாராவது, ஓகேவா, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புள் வந்து யாராவது இந்த சைல்ட் மேரேஜை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட அவங்களுக்குமே வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஓகேவா? ஸோ யாராவது இதை பத்தின நியூஸ் எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு 5,000 வரைக்கும் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 50,000 வரைக்குமான அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த சைல்ட் மேரேஜை பத்தின இன்ஃபர்மேஷன் யாரு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 50,000 வரைக்குமான அமௌண்ட்டையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஒடிசாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒடிசாவுடைய சிஎம்ஐ யார் இருக்கா அப்படின்னா நவீன் பட்நாயக் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஐ இருக்காரு. கணேஷிலால் அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க. அண்ட் ஒடிசாவுடைய கேபிட்டலா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர் அப்படின்றது வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா ஒடிசா வந்து ஓகேவா யார் கூட ஒரு ஆர்கனைசேஷன் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கெயில் கூட வந்து டைப் பண்ணி அந்த ஸ்டேட்ல வந்து எனர்ஜி எஃபிஷியன்சிக்கான பிளான்ஸை வந்து செட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனா இருக்கலாம், இல்ல கிரீன் ஹவுஸ் கேசஸ் கம்மி பண்ணி கார்பன் டு எமிஷனை கம்மி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால அந்த ஸ்டேட்ல, ஓகேவா, ஸோ ஒடிசாவும் கெயிலும் சேர்ந்து அந்த ஸ்டேட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சிக்கான பிளான்ஸை வந்து செட் பண்றாங்க. ஓகே, ஸோ ரீசெண்டா கெயில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பிளான்ஸை வந்து எந்த ஸ்டேட்ல செட் பண்றதுக்காக எம்ஓயு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், Cabinet has approved dash for second phase of green energy corridor. So green energy corridor உடைய செகண்ட் ஃபேஸுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, அண்ட் இந்த கிரீன் எனர்ஜி காரிடார் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா பை 2022, அதாவது இந்த இயர்க்குள்ள ஃபேஸ் 1. ஓகேவா? இந்த இயர்க்குள்ள ஃபேஸ் 1 அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் இதுக்கான அமௌண்ட் ஃபேஸ் 1க்கு வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10,000 crore. ஓகேவா? ஸோ அபவ் 10,000 crore அமௌண்ட் தான் வந்து ஃபேஸ் 1க்கு அலோகேட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஃபேஸ் 1 படி இந்தியால இருக்கிற 8 ஸ்டேட்ஸ்ல, ஓகேவா, ஸோ 8 ஸ்டேட்ஸ்ல இந்த ரெனுவபிள் எனர்ஜி அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ரெனுவபிள் எனர்ஜில என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? சோலார், விண்டு, ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இந்த ரெனுவபிள் எனர்ஜிக்கு கீழே தான் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு கீழே எவ்வளோ எனர்ஜியை வந்து ரெனுவபிள் எனர்ஜி மூலியமா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டிஸை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா 24 GW அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபேஸ் 1ல எத்தனை ஸ்டேட்ஸ் இன்க்ளூட் இந்த கிரீன் எனர்ஜி காரிடாருக்கு கீழே இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 8 ஸ்டேட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து அபவ் 10,000 crore மேல. ஓகேவா? ஸோ 10,400 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கான அமௌண்ட்டை தான் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணாங்க. அண்ட் அது மூலியமா எவ்வளோ வாட்ஸ்க்கான ரெனுவபிள் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 24 GW வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஃபேஸ் 1க்கான ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுமா? இந்த இயர்ல கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 வந்து இந்த கிரீன் எனர்ஜி காரிடார்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12,000 crore. ஓகேவா? ஸோ 12,031 crore சம்திங். ஸோ அந்த அளவுக்கான அமௌண்ட்டை வந்து செகண்ட் ஃபேஸுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செகண்ட் ஃபேஸ்ல வந்து எத்தனை ஸ்டேட்ஸ்ல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த ரெனுவபிள் எனர்ஜி, அதாவது கிரீன் எனர்ஜி காரிடாரை வந்து பண்றாங்க. அண்ட் இது மூலியமா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 GW. ஓகேவா? ஸோ ஃபேஸ் 1ல 24 GW, 8 ஸ்டேட்ஸ். அண்ட் ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 ஸ்டேட்ஸ்ல 20 GW வரைக்குமான ரெனுவபிள் எனர்ஜியை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ரெனுவபிள் எனர்ஜி நமக்கு தெரியும் தானே,
இருக்கு இல்லையா, விண்டா இருக்கலாம், சோலாரா இருக்கலாம், இல்ல ஹைட்ரஜனா இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜிக்கு கீழே தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, ஓகேவா, சோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி மூலியமா பை 2030க்குள்ள, ஓகேவா, சோ 2030க்குள்ள இந்தியால எவ்வளோ ஜிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து மேனுஃபேக்சர், அதாவது ப்ரொடியூஸ் பண்றதா வந்து டார்கெட் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 450 ஜிகாவாட். ஓகேவா? எப்பைக்குள்ள? 2030க்குள்ள இந்தியால 450 ஜிகாவாட் கான அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எதை யூஸ் பண்ணி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ரெனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் phase 2 வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், அதாவது இந்த 20 ஜிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, சோ அதை எந்த பீரியட்குள்ள கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? சோ ஃபினான்ஷியல் இயர் 2022ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 26 வரைக்கும், அதாவது 2021 to 2022ல இருந்து 2025ல இருந்து 2026. ஓகேவா? சோ இந்த பீரியட்குள்ள இந்த செகண்ட் ஃபேஸ்க்கான ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஓகேவா, சோ அதை வந்து கம்ப்ளீட் பண்றதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ செகண்ட் ஃபேஸ்க்கான கிரீன் எனர்ஜி காரிடார் இருக்கு இல்லையா, அதுக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12,000 crore and 20 ஜிகாவாட் அப்படின்றத வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், Union government released monthly post devaluation revenue deficit grant of dash crore to 17 states. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட் டெவாலுவேஷன் ரெவென்யூ டெபிசிட் இருக்கா, ஸோ இந்த ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதை சரி கட்டணும், அதை வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த போஸ்ட் டெவாலுவேஷன் ரெவென்யூ டெபிசிட். ஓகேவா? சோ இந்த ரெவென்யூ டெபிசிட்டை சமாளிக்கிறதுக்கு, அதாவது இங்க நிதி பற்றாக்குறை சொல்லுவோம் இல்லையா, ஓகேவா, ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றது என்ன, நிதி பற்றாக்குறை. சோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா அதை யாரு சரி பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து சரி பண்ணணும். ஓகேவா? சோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கிற அமௌண்ட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகே, சோ இந்த ரெவென்யூ டெபிசிட் இருக்கு இல்லையா, இதை யாரு செட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தான் வந்து இதை செட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ கரண்ட்ல வந்து எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து இப்போ இருக்கு. ஓகேவா? இதோடைய ஹெட் பர்சனா யார் இருக்கா அப்படின்னா என்கே சிங் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. ஓகேவா? சோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 275. ஓகேவா? சோ இதுக்கு கீழே ஆர்டிகல் 275 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கிற சமயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றத யாரு சொல்லுவா அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த இயருக்கு ஓவராலா எவ்வளோ அமௌண்ட் வந்து 1,18,000. ஓகேவா? சோ அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 1,80,000 crore வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 17 ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 98,710 crore. ஓகேவா? ஸோ 98,710 crore-க்கான அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீசெண்டா இப்போ 10th இன்ஸ்டால்மெண்டா, ஓகேவா, ஸோ 10th இன்ஸ்டால்மெண்டா எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த 10 ஸ்டேட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9,871 crore rupees. ஓகேவா? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9,871 crore rupees 10th இன்ஸ்டால்மெண்டா 17 ஸ்டேட்ஸுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 17 ஸ்டேட்ஸுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்வளவு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,80,000 crore-க்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 98,710 crores வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 10th இன்ஸ்டால்மெண்டா எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9,871 crore அப்படிங்கிறது.
ஓகே. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட்டா வந்து என்கேசிங் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், which state chief minister has launched student startup and innovation policy? So student startup and innovation பாலிசிக்கான 2.0 வெர்ஷன் செகண்ட் ஃபேஸை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎம்ஆ யார் ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூபேந்திர பேட்டல் அப்படின்ற பர்சன் தான் வந்து குஜராத்துடைய சிஎம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஓகேவா. ஸோ அவங்களுக்கான அவங்களுடைய இனோவேஷன் ஐடியாக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் வந்து இந்த ஸ்கீம். ஓகேவா. அண்ட் இதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கான இனோவேஷன் ஐடியாஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேவா. பட் அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனால அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை டெவலப் பண்ண முடியாம இருக்கும். ஓகேவா. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா தான் வந்து இந்த ஸ்கீம் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி 2.0. இது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அப் டு 35 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இனோவேஷன் ஐடியா அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்து அந்த ஐடியாவை வந்து மார்க்கெட் வரைக்கும் கொண்டு வர வைக்கிறது தான் வந்து இந்த ப்ரோக்ராம் உடைய மெயின் எய்மே. அண்ட் இந்த வந்து எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா. ஸோ இந்த இனாகிரேஷன் தான். ஸோ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஃபங்க்ஷன்ல தான் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசிக்கான செகண்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த கான்ஃபரன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ 10th எடிஷன் ஆஃப் வைப்ரண்ட் குஜராத் வந்து ரீசெண்டா கேன்சலும் ஆயிருக்கு. ஓகே. வைப்ரண்ட் குஜராத் 10th எடிஷனை வந்து இந்த இயர் கண்டக்ட் பண்றதா இருந்தது ஜனவரி மந்த். பட் டியூ டு தி தேர்ட் வேவ் ஆஃப் கோவிட்னால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதோடைய ப்ரீ ஈவெண்டா தான் எதை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல தான் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அப்படின்றத குஜராத் சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், which state government has approved one time internet allowance for students? ரீசெண்டா எந்த கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட் அலவன்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கோவிட் லாக்டவுனால எல்லாமே ஆன்லைன் எஜுகேஷனை தான் வந்து கத்துட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா மெயின் சோர்ஸா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போனோ இல்ல லேப்டாப்போ வேணும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன எசென்சியலா தேவைப்படும் அப்படின்னா இன்டர்நெட் தேவைப்படும். ஓகேவா. ஸோ அந்த இன்டர்நெட் அலவன்ஸை தான் ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அப் டு ₹2000 வரைக்கும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்நெட்காக மட்டுமே வந்து பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. அண்ட் ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃப்ரீ டேப்லெட்ஸ் அண்ட் லேப்டாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணாங்களா சேம் ரீசனுக்காக தான். ஓகேவா. அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸுக்கு வந்து டேப்லெட் அண்ட் லேப்டாப் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீ லேப்டாப் அண்ட் டேப்லெட்ஸ் கொடுத்தது வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா. ஸோ ஃப்ரீ லேப்டாப் அண்ட் டேப்லெட்ஸ். இன்டர்நெட் அலவன்ஸ் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இன்டர்நெட் அலவன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. அண்ட் ரீசெண்டா கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா. ஓகேவா. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு எல்என்ஜி அலைன்ஸோட. ஓகேவா. ஸோ எந்த கண்ட்ரி பேஸ்டு? சிங்கப்பூர் பேஸ்டு எல்என்ஜி அலைன்ஸ். எல்என்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அவங்களோட டைப் பண்ணி அந்த ஸ்டேட்டோட அதாவது கர்நாடகாவுடைய ஃபர்ஸ்ட் எல்என்ஜி டெர்மினல் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா. இந்தியால ஆல்ரெடி 6 பிளேசஸ்ல வந்து 6 எல்என்ஜி டெர்மினல் அப்படின்றது இருக்கு. கர்நாடகா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த எல்என்ஜி டெர்மினல் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் டெர்மினலை வந்து ஃபர்ஸ்ட் டைமா எந்த கண்ட்ரி கூட டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் கம்பெனியோட சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2070க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்றத அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்களா. ஓகேவா. ஸோ அதோடைய ஒரு பார்ட்டா தான் நம்மளுடைய ஃபியூயல் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபியூயலுக்கு ஆல்டர்னேட்டிவ்
சோர்ஸா வந்து இதை கன்சிடர் பண்றாங்க. ஸோ கர்நாடகாவுடைய ஃபர்ஸ்ட் எல்என்ஜி டெர்மினல் அப்படின்றத சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியோடைய எம்ஓயு டைப் பண்ணி ரீசெண்டா இனாகிரேட்டும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who among the following has unveiled the logo and mascot of 25th National Youth Festival 2022 in புதுச்சேரி? ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் உடைய 25th எடிஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா புதுச்சேரியில தான் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ புதுச்சேரியுடைய சிஎம்மா வந்து ரங்கசாமி அப்படின்ற பர்சன் இருக்காங்க. அண்ட் புதுச்சேரியுடைய கவர்னர் யாரு அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன். ஓகே, இந்த ஈவெண்ட்டை யார் இனாகிரேட் பண்ண போறதா சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்டை யூத் ஃபெஸ்டிவலை வந்து யார் இனாகிரேட் பண்ணுவா அப்படின்னா நம்மளுடைய நரேந்திர மோடி தான் வந்து இனாகிரேட் பண்ண போறாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் யூத் டேல. ஓகேவா? ஸோ நேஷனல் யூத் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம்? ஜான் 12th. ஓகேவா? ஸோ ஜான் 12th வந்து இந்த நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலை இனாகிரேட் பண்றது என்னமோ நரேந்திர மோடி இனாகிரேட் பண்றாரு. பட் அந்த ஈவெண்ட்டுக்கான லோகோ அண்ட் மஸ்கட்டை வந்து யாரு அன்வீல் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனுராக் தாக்கூர் அண்ட் தமிழிசை சவுந்தரராஜன், போத் பிஎன்சி அப்படின்றது தான் ஆன்சர். நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ட் புதுச்சேரியுடைய கவர்னரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அண்ட் அனுராக் சிங் தாக்கூர் தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கான மஸ்கட் அண்ட் லோகோவை வந்து அன்வீல் பண்ணது. இந்த ஈவெண்ட்டை யார் இனாகிரேட் பண்றா அப்படின்னா நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலை வந்து நரேந்திர மோடி தான் வந்து இத இனாகிரேட் வந்து பண்றாரு. நெக்ஸ்ட் ஒன், இந்திரா காந்தி ராஷ்டிரிய உரன் அகாடமி has set a new record of 19,000 flying hours in 2021. ஸோ இந்த இந்திரா காந்தி ராஷ்டிரிய உரான் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலயே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பைலட் ஆகணும் அப்படின்ற கனவு சில பேருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எங்க போய் ட்ரெயின் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்ல தான், இந்திரா காந்தி ராஷ்டிரிய உரான் அகாடமி. ஓகேவா? இது 1986ல ஸ்டார்ட் பண்ண அகாடமி. இந்தியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் பைலட் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்டியூட்ல ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆசைப்படுவாங்க. அண்ட் நிறைய இது வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான், பைலட்டுக்கான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்றது. அண்ட் எவ்ரி இயர் ஆவரேஜா வந்து இங்க எவ்வளோ ஹார்ஸ்க்கான அந்த ஃபிளையிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா வந்து இதுக்கு முன்னாடி 15,000 ஃபிளையிங் ஹார்ஸ்ல தான் வந்து அங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2021ல வந்து எவ்வளோ ஹார்ஸ் வந்து அங்க ட்ரைனிங் நடந்திருக்கான், 19,000 ஃபிளையிங் ஹார்ஸ் வரைக்குமான ட்ரைனிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஃபிளையிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமேத்தி உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து இந்த ஃபிளையிங் இன்ஸ்டியூட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் புக் டைட்டில் மம்தா பியாண்ட் 2021? ஸோ மம்தா பியாண்ட் 2021 அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னா ஜெயந்தா கோஷல் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? 2021ல வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் அந்த எலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியும் தெரியும். ஓகேவா? ஸோ மம்தா பானர்ஜியோடைய கட்சியோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் பிஜேபிக்கும் நடுவுல லாஸ்ட் இயர் அங்க சிஎம் எலெக்ஷன் நடக்கும்போது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்தது. ஓகேவா? ஸோ அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி கடைசியா அந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணா அப்படின்னா மம்தா பானர்ஜி தான் வந்து வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜெயந்தா கோஷல் அப்படின்ற பர்சன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் அந்த எலெக்ஷன்ஸை வந்து ஃபுல்லா அந்த எலெக்ஷன்ஸ் அப்போ என்னென்ன நடந்தது அப்படின்றத ஃபுல்லா கலெக்ட் பண்ணி தான் வந்து இந்த புக்ல எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பியாண்ட் 2021 அதாவது நெக்ஸ்ட் 2024க்கான ரோட் மேப் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து இந்த புக்ல வந்து டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மம்தா பியாண்ட் 2021 அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னா ஜெயந்தா கோஷல் அப்படின்ற பர்சன் எழுதியிருக்காங்க. அண்ட் இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, it is translated by அருணவ சின்ஹா அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ அருணவ சின்ஹா அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மம்தா பியாண்ட் 2021 அந்த 2021ல நடந்த எலெக்ஷன்ஸ் பத்தியும் நெக்ஸ்ட் 2024ல நடக்க போகிற எலெக்ஷன்ஸ்க்கான ரோட் மேப் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த புக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் ஜான் 6th கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.